பாரதி ராஜாங்கிற அந்த ஒரு இமயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உதவி இயக்குனர்கிட்ட கதை வைக்கிற கலாச்சாரமே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்துச்சு. பாரதி ராஜாங்கிற ஒருத்தர் படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் நூற்றுக்கணக்கான இயக்குனர்கள் இன்றைக்கி வந்து எங்கள் இயக்குனர் சங்கத்தில் 2500 பேர் உறுப்பினர் இருக்காங்க. அதில் இன்றைக்கி 1000 பேருக்கு மேலே இயக்குனர்கள் 1500 நெருங்கிருச்சு. அப்போ இன்றைக்கி 1500 இயக்குனருக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்கள் பாரதி ராஜா தான். இன்னொன்று பாரதி ராஜா சொல்லும்போது ஒரு சினிமா பட இயக்குனர் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. அவர் ஒரு சமூக சிந்தனையாளர், சமூக பொறுப்புள்ளவர், சமூகத்துக்காக பல போராட்டத்தில் கலந்துருக்கார். இன்றைக்கி இயக்குனர்களில் பாரதி ராஜாங்கிற ஒரு இயக்குனர் ஒரு போராளியாக இருந்திருக்கிறார். காவேரி பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் ஒன்றிணைத்து போராடியவர் எங்களுக்கு பாரதி ராஜா. அதே மாதிரி ஈழப்பிரச்சனையில் ஈழத்தில் நம்மளுடைய தமிழர்கள் கொத்தாக கொன்று கூச்ச போது தமிழ் திரையிலிருந்து ஒரு போராளியாக ஒரு புரட்சியாளனாக ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியும் இணைச்சு அந்த ஈழப்போருக்கு எதிராக நம்ம அப்பாவி தமிழர்கள் கொன்று கூச்ச அந்த இதுக்கு எதிராக போராடினவர் பாரதி ராஜா அவர்கள். அவர் சினிமா இயக்குனர்னு அவரை ஒதுக்கிட முடியாது. மிகப்பெரிய சமூக பொறுப்பாளர். தன்னோட படங்களில் வேதமுதிதாக இருக்கட்டும், ஜாதிக்கு எதிராக ஜாதி கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு படம் எடுத்துக்கணும். அது மாதிரி அலைகள் ஓதிலை ஜாதி மதத்தெலாம் கடந்தது ஒரு புரட்சிகரமான ஒரு கிளைமாக்ஸ் வச்சவர். பெண்ணியம் பேசினவர் கருத்தம்மா படத்தில். இப்படி நிறைய படங்களில் நல்ல ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை சொன்னவர். அதனால் பாரதி ராஜா அப்படின்னா ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர் அப்படி வட்டத்தில் அவரை அடைக்க முடியாது. இன்னொன்று, எங்கள் இயக்குனர் இனத்துக்கே ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்பொழுது அவருடைய பாசத்தை பெற்றவர். எம்ஜிஆர் அவர்கள் இவர் அன்போடு அரவணைச்சார். அவ்வளோ நெருக்கம் எம்ஜிஆருக்கும் பாரதி அவருக்கும். அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் அவ்வளவு பேரன்போட பாரதி ராஜாவை கூட வச்சுக்குவார். பலமுறை நாங்கள் பாரதி ராஜா போயிருக்கோம், கலைஞரை பார்த்துருக்கோம். அவ்வளோ அன்பாக கலைஞர் அவர்கிட்ட பேசுவார். அங்கேயும் நெருக்கம். அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆண்ட பொழுதும் அவர்களுக்கும் நெருக்கமாக முதலமைச்சர் அன்புக்குரியவராக இருந்தவர். இப்போ உள்ள கடந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த நாட்டில் எந்த முதலமைச்சர் வந்தாலும் எல்லாரின் அன்பை பெற்றவர் பாரதி ராஜா அவர்கள். அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே அவரை அடைக்கவே முடியாது. அவர் வந்து ஒரு சமூக போராளி, ஒரு மேலோட்டமாக ஒரு அரசியல்வாதி, தன்னை அறிவிக்காத ஒரு அரசியல்வாதி. இன்றைக்கி அவரால் தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான இயக்குநர்கள் உருவாகியிருக்கோம். அந்த நன்றி கடனோடு சொல்கிறேன். ஒட்டுமொத்த இயக்குநர்கள் சார்பாக சொல்கிறேன், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவருடைய போல் என்னென்றும் மேலோங்கி இருக்கும். பாரதி அவர்களுக்கு அரசு மரியாதைக்கு கேட்டிருக்கோம். இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் சம்மதிப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கான அறிவிச்சுவான்னு நினைக்கிறேன். இப்போது அது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசு மரியாதையோடு எங்கள் இயக்குனர் நாங்கள் அடக்கம் பண்ணணும் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லை, அது இப்போ முடிவுக்கு வரல. இறுதிச்சடங்கு வந்து இப்போ ஊரில் வைக்கணும்னு அவர் விரும்பியிருக்காரு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்தார்கள் முடிவு பண்ணுவாங்க, அது நம்ம முடிவு பண்ணல. எங்களை இயக்குனர் பாரதி அவர்களுக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் சம்மதம் தெரிவித்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த இயக்குனர் சங்கம் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் சார்பாகவும் முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரைக்கலை உலகின் ஈடு இடையற்ற பேரொளி அணைந்து விட்டாலும் தன் படைப்புகளால் அவர் பரப்பிய ஒளி வெள்ளம் ஜெகஜோதியாக
காலத்தை கடந்து பிரகாசித்து கொண்டே இருக்கும். கைரேகை சட்டத்தால் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து பட்டிக்காடுகளை பட்டண பிரவேசம் செய்ய வைத்து உயிர் காவியங்களாக படைத்த அவரது திரை ஓவியங்களில் 16 வயதினிலே படத்தில் காதல் என்பதை மெல்லிய மயிலிறகால் நெஞ்சை வருடுவதைப் போல அமைத்து உச்சகட்ட காட்சியை படத்தை விட்டு வெளியே வருகிறவருடைய மனதிலே நிறுத்திய பாரதி ராஜா புதிய வார்ப்புகளில் இதயம் எங்கே போகிறது என்ற நினைவை ஊட்டி கிழக்கே போகும் ரயிலிலே நம்மையும் அந்த ரயிலில் பயணிக்க செய்து மர்மப்பட மன்னன் ஹிச்காக்கினுடைய பிரதிபலிப்பாக அல்ல, அதையும் விஞ்சுகிற வகையிலே சிவப்பு ரோஜாக்களையும் ஒரு கைதியின் டைரியையும் படைத்ததோடு சாதிகளுக்கு அப்பாற்பட்டது காதல், மதங்களுக்கு அப்பாற்பட்டது காதல் என்பதை அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலே நிலை நிறுத்தியதோடு மதம் என்பது வர்ணாசிரமத்தை கடந்தது என்பதற்காக பாலுச்சாமி தேவர் என்ற பாத்திரத்தையே தன் பெயர்தான் அவர் பெயர்தான் வேதம் புதிதிலே நிலைநாட்டி ஆஸ்கார் விருது தகுதி பெறாமல் போனதற்கு காரணம் உலகத்தில் பெரும் நடிகர் திலகம் அவருக்கு மீண்டும் புத்துருவாக்கம் செய்து அவரை மறக்க முடியாத வகையில் திரைப்படத்தில் முதல் மரியாதையாக நிலைநாட்டிய பாரதி ராஜா தமிழ் கலை உலகத்துக்கு கிராமத்து மண்ணை, அந்த மண்ணின் வீரத்தை, அந்த மண்ணின் சுயமரியாதை மானத்தை, பழந்தமிழர் பண்பாட்டை சித்தரித்து புதியதோர் உலகத்தை கொண்டு வந்து நிலைநாட்டினார். தமிழ் குல மறக்க முடியாத பெருந்தொண்டாற்றிய பாரதி ராஜா அவருடைய என் உயிரும் இனிய தமிழ் மக்களே என்ற குரல் அவர் மறைந்தாலும் திரைப்படங்களில் தொடங்கும் போது ஒலித்து கொண்டே இருக்கும். மேனியிலே மலர்கள் என்று தூவப்படுகின்றன. மலர்களை தூவியே திரைப்பட காதல் காட்சிகளை பறக்க விடுவார் நெஞ்சிலே. அப்படிப்பட்ட அற்புதமான மகா கலைஞன் மறைந்ததில் தமிழ் திரையுலகம் ஒரு கலையுலக பிரமாவை இழந்துவிட்டது. தமிழ் இன உணர்வு, ஈழ தமிழ் உணர்வு கொண்ட அந்த மாமனிதனின் புகழ் எந்நாளும் வாழும் என்று அவரது பரம ரசிகனாகிய நான் நெஞ்சில் எழுந்த வேதனையோடு இதனை என் பக்கத்தில் தமிழ் இனமான உணர்ச்சியினுடைய பிரதிபிம்பமாக சிங்கம் போல மேடைகளிலே கர்ஜிக்கிற என் சகோதரர், இந்த தமிழ் மக்கள் உள்ளத்திலே அப்படிப்பட்ட உணர்வை ஊட்டி வருகிற என்னுடைய ஆர்வீர் சகோதரர் பக்கத்திலே நிற்கிறார். அவர் இப்பொழுது இரங்கல் தெரிவிப்பார். சொல்லுங்க. ஒரு சரித்திரம், சினிமாவில் ஒரு சரித்திரம் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கு. இது சாதாரண சரித்திரம் இல்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நண்பர்களாக ஆரம்பித்த பயணம் ஒவ்வொரு நண்பனாக நான் இழந்துட்டு வரேன். அதையெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அதை யாருமே
திரைப்படங்களை சினிமாவாக நான் பார்க்குறதில்ல. ஒவ்வொரு படைப்புகளும் அது ஒரு கதை சொல்லும். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு புது வேதம்னு சொல்லலாம். வேதம் புதுதுன்னு எடுத்தார். அவரே ஒரு புதிய வேதம் சினிமாவில். அப்படி வாழ்ந்துட்டு இப்போவும் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த சினிமா ஆரம்பித்து ஒவ்வொரு படங்களும் ஆரம்பிக்கும் போது அந்த கைகள் மேலே வந்து அந்த வாய்ஸ் வரும் பாருங்க, தமிழ் மக்கள், அந்த மறக்க முடியாது யாராலையும். அதுலேயும் வந்து வேதம் புதிதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு புது வேதம். இன்றைய தலைமுறைகள்லாம் வந்து படிக்க வேண்டிய பாடப்புத்தகம் தான் நினைப்பேன் அவருடைய சில படங்கள். அவருடைய இழப்பு வந்து அவருடைய இழப்பு அது எப்படி சினிமாவில் ஈடுகட்டுறதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டமாக இருக்குது, நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அவர் குடும்பத்துக்கு என்னுடைய சிலருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சினிமா, ஒரு எளியவர்களுடைய ஆயுதமாச்சு. யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். நமக்கு வந்து நாலேஜ் இருந்தால் போதும், நமக்கு சினிமா மேலே ஆர்வமாக ஒரு பேஷன் இருந்தால் போதும், வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முதல் உதாரணம் அவர் தான். இன்றைக்கி வந்து நிறைய விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டராக வரவங்க எல்லாமே நிறைய உலக சினிமாக்கள் பார்க்குறாங்க, உலக சினிமாக்கள் பற்றி பேசுகிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் 1970s பாரதிராஜா சார் எடுத்த படங்கள் பாருங்கள். அது பாடல்களை நீக்கிட்டு பார்த்தா இன்றைய உலக சினிமாவுக்கு தரமான ஈக்குவலான டெஃபினட்டான நல்ல படம். ஒரு 16 வயதிலே ஆகட்டும், ஒரு முதல் மரியாதையாகட்டும், ஒரு புதிய வார்ப்புகள் ஆகட்டும், அதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு கிளாசிக்கல் சினிமா தான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்புகளை கொடுத்த எங்களுக்கெல்லாம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி. நான்லாம் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா பாரதிராஜா சார் படங்கள் பார்த்து தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90s வந்த டைரக்டர்கள் எல்லாருமே பாரதிராஜா சாருடைய பாதிப்பு, அவருடைய ரசிகர்களாக இருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் தான். அவருடைய இழப்பு வந்து எங்களுக்கு வந்து இயக்குநர்களான எங்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நன்றி. பாரதிராஜா சார் வந்து நான் ஒரு 4-5 தடவை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அவரோட பிளெஸ்ஸிங் எனக்கு கிடச்சிது. அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கிறது, காதலும் கலையும் பிரிக்கவே முடியாது, காதல் இல்லாமல் கலைஞன் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அண்ட் அவருக்கு சினிமா மேலே உள்ள எவ்வளோ பெரிய காதல் அப்படின்றது அந்த பேச்சில் எனக்கு தெரிஞ்சது 4 வாட்டியும். அண்ட் 2 years பேக் மீட் பண்ணும்போது கூட நான் ஒரு கதையை ஒர்க் பண்ணிருக்கேன், கதை எழுதிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை எடுத்துகிட்டு ஒரு சினிமா நம்மளால் யோசிக்கவே முடியாது. கிராமத்தை அவ்வளோ அழகாக எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தவர். மிஸ் யூ சார். பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், 2 pillars ஆஃப் தமிழ் சினிமா. இன்றைக்கி பாரதிராஜா சார் போனது ரியலி வெரி சேட் டே. அவரோட சினிமாவில் தான் நான் குரோ ஆனேன். அவரோட சினிமாவை நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஒவ்வொரு சினிமாவும் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் அவர் பல தடவை மீட் பண்ணி அந்த சினிமாவை விமர்சனம் பண்ணி அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் பல தடவை வாங்கியிருக்கேன். எனக்கு சத்யா படத்தை பார்த்து அவர் பிளெஸ் பண்ணதை மறக்கவே முடியாது. ஐம் வெரி ஹாப்பி. ஐம் வெரி ஃபீலிங் சேட் டுடே தட் ஹி இஸ் நோ மோர் வித் அஸ். மே காட் பிளெஸ் இஸ் சோல். தேங்க்யூ. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இறந்தார், மறைந்தார் என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் பாலச்சந்தர் அவர்களுக்கு பிறகு பாரதிராஜா என்னும் இன்னொரு சரித்திரம் சரிந்தது. அப்படித்தான் எங்கள் திரையுலகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. அவர் அறிமுகப்படுத்தாத நடிகர்கள் இல்லை, இயக்குநர்கள் இல்லை. எனக்கும் பாரதிக்கும் அவருடைய சொந்த பேனரில் மனோஜ் கிரியேஷன்ஸில் படம் இயக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குனர். அவரின் மனதில் நானும் இடம் பிடித்தேன் என்பதை நினைக்கும் பொழுது ஒரு வகையில் அது பெருமையாக இருக்கிறது. ஆனால் அனைத்து திரையுலகுக்கும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று ஹிந்தி என்று அனைத்து திரையுலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு பாரதிராஜா அவர்களின் இழப்பு.
அவர் செய்த முதல் மரியாதை, அவர் செய்த கிழக்கு சீனி எங்களை விட்டு மறையாது, என்றும் மறையாது. அதுபோல எப்படி நடிகர் திலகத்தை பார்த்து எல்லோரும் நடிக்க வருகிறார்களோ அதே போல இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பார்த்து எத்தனையோ இயக்குனர்கள் இயக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மானசீக குருவாக பாரதி ராஜா திகழ்ந்தார். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். அவர்களுடைய குடும்பத்துக்கும் அமைதி வழங்க நான் இறைவனை வேண்டுகிறேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழக மக்கள் அனைவருக்குமான ஒரு மாபெரும் இழப்பு. ஒரு இயக்குனருக்காக 5 நாட்கள் அவருடைய படைப்புகளை பற்றி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக அவர்களுடைய படைப்புகளை பற்றி ஆய்வு கருத்தரங்கம் 5 நாட்கள் நடைபெற்று பாரதி ராஜாவின் மண்ணும் மக்களும் அப்படின்னு ஒரு நூல் வெளியிடுகின்ற அளவிற்கு திரைத்துறையில் ஆழ்ந்த முத்திரை பதித்தவர். திரைப்பட இயக்குனர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து பாரதி ராஜாவினுடைய வருகைக்கு பிறகுதான் கிடைத்தது. நாங்கள் பேசுகின்ற பட்டிமன்றங்களில் பழைய பாடலா புதிய பாடலா என்ற தலைப்பில் நாங்கள் டெட்லைனாக வச்சிருக்கிறது பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின். அன்றைய திரைப்படங்களா இன்றைய திரைப்படங்களான்னு தலைப்பு வச்சா பாரதி ராஜாவை மையமாக வைத்து அன்றைய திரைப்படங்கள், அதுக்கு பாரதி ராஜாவுக்கு பிறகு இன்றைய திரைப்படங்கள், அப்படி தான் நாங்கள் பேசுவோம். ஒரு இயக்குனரின் குரலுக்கு மக்கள் கைதட்டியது பாரதி ராஜாவின் குரலுக்கு தான். என் இனிய தமிழ் மக்களே என்று அந்த திரைப்பட கொட்டகையில் அவருடைய குரல் ஒலித்த போது தமிழகமே கைதட்டியது. இப்படி நடிப்புக்கு, திரைத்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிய பாரதி ராஜாவுக்கு இந்திய அரசினுடைய தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இயக்குநர்களுக்கான ஒரு தமிழக அரசு விருது பாரதி ராஜாவின் பெயரில் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு என்னுடைய பணிவான கோரிக்கை. பாரதி ராஜாவை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும், அவருடைய புகழ், அவருடைய படைப்புகள் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். பாரதி சார் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி அவர் இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லி யுத்தத்தில் அவருக்காக பாட்டு. அதுபோல் என்றைக்குமே இவருடைய படங்களும் எல்லாமே அவர் இயக்கத்தில் கருத்தம்மா படத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் அவர் கூட எடிட்டிங் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ரொம்ப பாசமான ஒரு இயக்குனர். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊர் இயக்குனர். இன்றைக்கு காலையில் அந்த செய்தி கேட்டது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. பாரதி ராஜா சாரோட 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், மண்வாசனை, முதல் மரியாதை, இதெல்லாம் கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், வசனமாகட்டும், பாடல்களாகட்டும், இசையாகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சாலிடாக, ஆர்கானிக்காக, யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ வரல. வேறு டைரக்டர்கள் வந்து சிறப்பான படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பாரதி ராஜா சாரோடது வந்து ஒரு தனி முத்திரை. முதல் மரியாதையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உலக சினிமான்னு சொல்லுவேன். நிறைய படங்கள் வரும், அந்தந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும், ரசிப்போம், மறந்துடுவோம். ஆனால் பாரதி ராஜா சாரது வந்து காலந்தாண்டி நிற்கிற படங்கள். இஸ் கிரேட், ஹி லிவ்ஸ் ஃபார் எவர். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபம். இயக்குனர் இமயம் டைரக்டர் இறந்தது மிகப்பெரிய வருத்தம். திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. இமயம் சரிந்ததுன்னு சொல்கிறத விட இமயங்களே சரிந்ததுன்னு சொல்லணும். தமிழ்
தமிழ் திரைப்படத்துலத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி டைரக்டர்னால் இவரை தான் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரிலாம் எல்லாரும் நினைக்கிற நேரம். நான் 4 சீன் நடிக்கலாம்னு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு. டைரக்டர் ராம்நாத் சார்கிட்ட நான் ஒரு 40 ரூபா வேலை செஞ்சாலும் ஒரு 4 படத்தை நடித்தாச்சு. எனக்கு ஒரு டைரக்டர் ஆகணுன்றது ஆசை. அந்த டைரக்டர் யாரும் கேட்டால் குருநாதர் மனாசி மாணிக குருவா பாரே சார். மண்ணு கத்த பொண்ணு படம் முதல் படம் டைரக்ஷன். அதில் என் நண்பர் பாண்டியன் ஹீரோ. அந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்னால் மேனத்தட்டில் ப்ரொடியூசர் போடுறோம். பாண்டியன் சொன்னார், சார் நம்ம படம் பார்க்க டைரக்டர் வர்றாரு பாரே சார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எல்லாமே தெனாமட்டும் இல்லை. நான் சினிமாவுக்கு வர காரணமாக நான் என் தெய்வம் காரைக்குடி நாராயணன் இருக்கார். அவர் ஆஃபீஸ் கீழே டைரக்டர் பாரே சார் ஆஃபீஸுக்கு மேலே. அப்போ பழக்கம் பாரே சார்ட்ட நான் சான்ஸே கேட்டுக்கேன், 2 சீன் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. மண்ணுக்கத்தை பண்ண மேனாத்தட்டில் பிரிவுக்கு பாண்டியன் சொல்கிறாரு டைரக்டர் வர்றாரு. சந்தோஷப்பட்டேன். ஆகா, நான் வந்து 37 படங்கள் டைரக்டர் ராமநாதன் ஒர்க் பண்ணாலும் அவர் அனிமல் சோஷன் ஏற்பாடு பண்ணுறவர். என்னுடைய போக்கு வந்து டைரக்டர் பாரா சார் மாதிரி வரணும். ஏன்னா அவருடைய படங்கள் மதுரையில் மினிப்பிரியாவில் பாரதிராஜா படம் 16 பார்த்தேன். தேவி கலவில் கிழக்கப்பட்டில் பார்த்தேன். அம்மிக்கரையில் சிவபுரத்தில் பார்த்தேன். அப்போ காலவாசம் ஆஃபீஸ்லேயே நல்லா பாஸ் கொடுத்தாங்க. தேவி பாலாவில் புதியவர்கள் பார்த்தேன். மண்ணுக்கத்தை போட்டு பார்க்க படம் அவர் பார்க்க வர்றாரு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் பாண்டியன் சார் எதுவும் வேலையாக டைரக்டர் வரலைன்ட்டார். அப்போ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் முதல் டைரக்ஷன் பண்ணிட்டு டைரக்டர் பாரா சார் நம்ம குருவான்னு வச்சு வாழணும், அவர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வரணும்னு சொல்லி ஃபோன் வருது. செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தார். மண்ணுக்கத்தை பொண்ணு என்னுடைய முதல் படம் டைரக்ஷனை செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் டைரக்ட் பார்த்தார். பார்த்துட்டு வெளியே வந்தார். பாண்டியன் கை கொடுத்தார். நல்லா இருக்க பாண்டியன். யார் டைரக்டர்? சார் நான் தான் டைரக்டர் ராமராஜன். யார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு கேட்டார். ராம்நாத் சார்ட்ட அப்படின்னு. ஷாக் ஆகிட்டார். ராமநாதன் சார்ட்ட ஒர்க் பண்ணியா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு காலை பிரசாத் வீட்டுக்கு வாடினார். அங்கே ராஜான ரெக்கார்டிங் தேட்டர் பிரசாத் வீட்டுக்கு போனேன். 5000 கையில் கொடுத்து என் சொந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி சொன்னார். அதை விட பாக்கி எனக்கு இல்லை. யார் மாதிரி டைரக்ஷன் வரணுமோ நினச்சோமோ அவருக்கு முதல் படத்தை 2வது செகண்டாக மட்டும் படம் பார்த்துட்டு என் சொந்த படத்தை டைரக்ஷன் பண்ண சொன்னதை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திரைப்படத்தை, ஒரு வரலாறு படத்தை ஒரு தெய்வம் பண்ணிக்க அப்படி இல்லை. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் கூட எண்ணிடலாம். ஆனால் அவர் அறிமுகப்படுத்த நட்சத்திரங்கள் அது நடிகர்களோ டெபியூஷன் எண்ணவே முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சுரேஷ் சார் சொல்கிற மாதிரி இயக்குனர் சிகரம் ஏற்கனவே இல்லை நம்மகிட்ட. இன்றைக்கி இயக்குனர் எம்ஐஎம். இவங்க 2 பேருடைய பேரும் ஆண்டாண்டு காலத்தும் தமிழ்நாட்டை நிலைச்சி நிற்கும். டைரக்டர் சாருக்கு வந்து அவர் பையன் மனோஜ் மேலே ரொம்ப பிரியம். மனோஜ்னா உயிர். அதான் மனோஜ் கிரியேஷன்ஸ் பேர் வச்சு புதிய ஒரு படம் பண்ணார். மனோஜ் மகன் இறந்ததுலேருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதாக இருந்திருக்கு. மகனே இல்லை நமக்கு எதுக்குன்னு அவர் தள்ளாகி நீ நம்ம போயிட்டார். அவர் உடலும் உயிரும் இல்லையா அவருடைய புகழும் அவர் படுத்த படைப்புகளும் அவருடைய திரைப்படங்களும் இன்றைக்கி என்னெல்லவா காட்சி. அதை டைரக்டரும் இளையராஜா அண்ணன் பார்த்து படங்களை எங்கேயும் இன்றைக்கும் காலங்காலத்துக்கு ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. நாசம்னாலும் பேச முடியல. ரொம்ப அற்புதமான டைரக்டர். அவர் இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். டைரக்டருடைய ஆன்மா சாஞ்சொலி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். என்னுடைய 50 ஆண்டு கால நண்பர். அவருடைய திறமை பற்றி, அவருடைய சாதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகர்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதிராஜா அவர். அது மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ்க்காகட்டும், ப்ரொடியூசர்ஸ்க்காகட்டும், சினிமாட்டிஸ்ட்டில் யாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட முதல்ல வந்து குரல் கொடுத்து அவருக்காக போராடியவர் பாரதிராஜா அவர்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகளான கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ள எல்லாருக்கும் அது வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சது இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி நிறைய விமர்சனம் வச்சுருக்காரு. அது நான் முன்னே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது.
அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வந்து ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசுகிறவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் மறைஞ்ச பிரசித்தவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நடிகர் தலைவர் சிவாஜி சார் அவர்கள் எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ அன்போடு இருந்தவர். யார் வீட்லேயும் வந்து அவர் வீட்டிலே வந்து ஒரு பெட்ரூம்க்கே வந்து எந்த நேரத்திலும் போக வேண்டியவர். அந்த அளவுக்கு ஒரு உரிமை, அன்பு, நட்பு கொண்டாடும். அவருடைய மறைவு வந்து திடீர்னு இல்லை, ரொம்ப நாளாக இருந்தது. எனக்கு வந்து அவர் உங்களோட இருக்கும்போதே வந்து நான் பார்க்கணும் சொன்னால் இல்லை இன்னும் கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க அப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது வந்து அவர் உங்களோட இருக்கும்போது லாஸ்ட் டைத்தில் அவர் பார்க்காமலே போச்சு. என்றென்றும் என்னுடைய நினைவில் கூடவே இருந்தார். எப்போ இருப்பார். ஆத்மசாந்தி அடையட்டும். குடும்பத்தார் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். நன்றி. எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆள் பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்கள். பேச முடியுமா? அதை வச்சு பேச முடியுமா? அவரை பற்றி முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், பத்திரிகையில் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேறு நான் என்ன சொல்கிறது, அவ்வளோதான். நோ கமெண்ட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது உள்ளே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல தயாராக இல்லை. ஓகே, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன நடக்கும், அண்ணன் தம்பிக்கு அடிக்க வருவோம், இவங்க ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் சண்டை வரும். அதெல்லாம் போடாதீங்கோ. இப்போ நான் சொன்னதே போடக்கூடாது. என்னென்னமோ நடந்திருக்கோம். அது தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நான் என்ன மாதிரி ஆட்கள், இளையராஜா மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறோம். ஆகவே எதுவுமே நடக்கல, எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு. நல்ல ஆத்மா நல்லா போயிருக்காரு. அவர் இருந்து எப்படி பல டைரக்டர்களை உருவாக்குறாரோ அவருடைய படங்களை பார்த்து பல பேர் உருவாகுங்கிறது தான் விதி. என்ன அறிமுகப்படுத்தினது அவர் தான். செந்தூர பூவை பாட்டு எழுதி வச்சு என்ன வைரமுத்துவெல்லாம் அறிமுகப்படுத்தினது அவர் தான். இளையராஜாவுக்கு அவருக்கு முன்னாலே நாங்கள் மியூசிக்கு வந்துட்டோம்னால 16 வயதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். அதை பற்றி நாங்கள் ஆரம்ப பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்த மகான் இல்லை. ஆத்மா சாந்தி பெற எல்லாரும் வேண்டிங்க. சார், இறுதிச் சடங்கு சொல்கிறாங்க, இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அறிவிப்பாங்க. இறுதி சடங்கு எப்படி பண்ண போகிறாங்கங்கிறத அறிவிப்பாங்க. ஒரு சில பிளான் போயிட்டுருக்குன்னா இன்னும் சில ரிலேஷன்ஸ் வரணும். வந்தவொடனே கலந்து பேசி அதை முடிவு பண்ணி சொல்கிறாங்க. பாரதிராஜா சாருடைய மறைவு நான் அப்பாவோட வந்து 5 திரைப்படங்கள் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவுக்கு என் முதல் கொண்டு நிறைய இயக்குநர்கள் உருவாகியிருக்கோம்னா அது அப்பா தான் காரணம். தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷம், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அவரோடு ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாட்களும் மறக்க முடியாத நாட்கள். மனோஜ் பிரதர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக போச்சு. நிச்சயமாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். என் இனிய தமிழ் மக்களே, இனிமேல் அந்த கம்பீர குரலை எப்படி நம்ம கேட்போம்? இப்படி ஒரு நாளைக்கு நடக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அழுதே தீர்வோன்னு தெரியும். ஆனால் தீர்ந்தாலும் எப்படி தீரும் அந்த மாதிரியான ஒரு அழுகை.
வாரிசு அரசியலை பற்றின விமர்சனங்கள் தான் இருக்கும். ஆனால் இது வந்து 77க்கு அப்புறமேல வாரிசு சினிமா தான். ஒரு குழந்தைக்கு அப்பாவுடைய சாயல் இருக்கான்னு பார்ப்பாங்க. 77க்கு அப்புறமேல வந்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் பாரதிராஜாவோட சாயல் தவறாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சினிமா சமூகத்தையே உருவாக்குனவர் பாரதிராஜா சார். நான் நேரடியாக அவர்கிட்ட பணிபுரியலைனா கூட பாக்யராஜ் சார்ட்ட வேலை செஞ்சதுனால எங்கள் எல்லாருக்குமே எங்கள் டைரக்டர்ன்ற ஒரு பெருமை, சந்தோஷம். எங்கள் அப்பா இறந்தப்போ எனக்கு என்ன அழுகை இருந்ததோ அதை விட அதிகம் பாரதிராஜா சாருடைய இந்த மறைவு. ஆனால் இது தவிர்க்க முடியாதது. ஆனால் பாரதிராஜா சாரோட பேர் எப்படி இருக்குன்னா, இன்னமும் சினிமானா பாரதிராஜா தான். இன்னைக்கு கூட நான் என்னுடைய எக்ஸில் பதிவிட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் எனக்கு ஒருத்தர் சொன்னார், முந்தைய விட இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார், ஹீரோ மாதிரி ஆகிட்டீங்க, பாரதிராஜா பார்த்தாருன்னா உங்களை ஹீரோ ஆக்கிடுவார் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாரதிராஜா உங்களை பார்த்தாருன்னா ஹீரோ ஆக்கிடுவாருங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமா பாரதிராஜா, பாரதிராஜானா சினிமாங்கிற அளவுக்கு நம்ம மனசில் பதிஞ்சு போயிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, காலத்துக்கு அப்படியே இருக்கும். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதா இருந்தால் கூட அவருடைய சினிமா சரித்திரத்தில் இந்த 50 வருஷங்கிறது பொற்காலம். தமிழ் உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய தமிழ் சினிமாவை எனக்கு மிகப்பெரிய அவர் ஒரு பெரிய டைரக்டர் நினைப்பே இருக்காது. ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக அவர் இப்போ கூட 2 படம் நடிச்சிருக்கேன். அவர் கூட வள்ளிமயில்னு ஒரு படத்தில் நான் டைரக்டரோடு நடித்தேன். ஜீவனை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். எப்போவுமே அவர் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, டைரக்டர்னு தான் சொல்லுவோம். எங்கள் டைரக்டர் தான். இமயம் சரிந்து விட்டது. இயக்குனர் இமயம். ஐயா பாரதிராஜா அவர்கள் மூளை முடுக்கெல்லாம் மாடிகளில் கோட்டை கொத்தளங்கள் போன்று ஸ்டுடியோக்களில் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த சினிமாவை மூளை முடுக்கெல்லாம் ஓலை குடிசை காடு கழனி எல்லாம் கொண்டு சேர்த்தவர். மண் வாசனை மிக்க படங்களை தந்த இந்தியாவின் புகழ்மிக்க நமது மண்ணை சேர்ந்த தந்தை போன்ற திரை உலகுக்கு வழிவகுத்த திருமிகு பத்மஸ்ரீ டாக்டர் பாரதிராஜா அவர்கள் என்று நம்மிடையே இல்லை. அவருடைய குமாரன் மனோஜ் அவர்கள் கதாநாயகன் இறந்துவிட்ட பொழுதே அவர் மிகவும் மனது ஒடிந்து போயிருந்தார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைவதாக. ஐயாவோட இடத்தை, பாரதிராஜாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அப்படி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதன் மூலம் பாரதிராஜாவின் வழியில் எளிமையாக மண்வாசனை மிக்க படம் எடுக்கும் இளைஞர்களை ஊக்குவித்து புதிய இயக்குநர்கள் இந்த வழியில் எடுப்பவர்களுக்கு வருடத்திற்கு 10 படமோ 6 படமோ அரசு முழு உதவியும் செய்து இவர் வழியில் தமிழ்நாட்டின், தமிழ் வளத்தின், நம் இனத்தின் மண் வாசனை போன்ற ஒரு அற்புதமான படைப்புகளை தயாரிக்க அன்னார் பாரதிராஜா அவர்களின் பெயரில் தமிழ்நாடு அரசு முழு உதவி, ஒரு கோடி என்றால் 1 கோடி, 2 என்றால் 2, அந்த மாதிரி ஒரு பண உதவி முழுமையாக செய்து புதியவர்களை இவர் விருதை அறிவித்து ஆரம்பிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசை. நன்றியோடு வணக்கம். ஒரு கிராம சூழ்நிலையில் வளர்ந்த அவர் ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த திரைத்துறையில் இருந்து பல வெற்றி படங்களை எடுத்தவர். ஷூட்டிங் அப்படின்னாவே செட்டுக்குள்ளே தான் நடக்கும். அதை மாற்றி காட்டியவர் இவர். அதாவது கிராமங்களில் கேமராக்களை கொண்டு சென்றவர் என்ற பெருமை அண்ணன் பாரதி ராஜாவை தான் சேரும். அவருடைய வழியில் இன்றைக்கி இளம் இயக்குனர்கள்லாம் அதை கடைப்பிடித்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவருடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பாகும். அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் திரைத்துறையினருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது உயிர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவு என்றும் எல்லோர் மனதிலையும் இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுகிறேன். நிறையுமே நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய இழப்பு. எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. எனக்கும் தேனி அள்ளிநகரம். நான் இங்கே வர்றதுக்கும் இந்த லேட்டர் ஆனதுக்கும் மெயின் காரணமே இயக்குனர் பாரதிராஜா சார் தான். அவரோட படங்கள் எங்களுக்கு லைப்ரரி மாதிரி ஒரு படத்தை போட்டு பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். ஸ்டுடியோவில் சினிமாவை கிராமத்தில் கொண்டு வந்துச்சுன்னா இமயம் தான். அவருடைய இழப்பு பெரிய எங்களுக்கு இழப்பு. அவனுக்கும் குடும்பத்தை ஆழ்ந்த பாரதிராஜா சார் அவரோட மறைவு தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி இந்திய திரையுலகத்துக்கும் பெரிய பெரிய இழப்பு. அவர் படைத்த படைப்புகள் அத்தனை படைப்புகள் அவரை பற்றி பேசுறதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்படி படைப்புகளை பண்ணிய பாரதிராஜாவோட மறைவு பெரிய பேரிழப்பு. இந்த இடத்துல அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அவளை இறைவனை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அனைத்து மெம்பரின் சார்பாக நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எங்களுடைய தலைவர் இயக்குனர் மாமனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். நம்முடைய தோற்றுவித்த பிதாமகன், தமிழ் சினிமாவின் பிதாமகன். நான் 44 வருஷம் முன்னாடி அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க தான் சென்னைக்கே வந்தேன். அவரோட நெருங்கி பழகி அவரோட பழகிய அனுபவங்கள், நாட்கள், பொழுதுகள் ரொம்ப இனிமையானது. தமிழ் சினிமா உள்ளவரை, தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை அவருடைய பெயரும் புகழும் மறையாது. அது பொன்னிடத்திலால் பொறிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவரோடு பழகிய நாட்களுக்காக நான் ரொம்ப கொடுத்து வச்சுருவேன். அவர் இல்லாத தமிழ் சினிமானது ஒரு மிகப்பெரிய விஷயம். தமிழ் சினிமாவே பாரதிராஜாவுக்கு முன் பாரதிராஜாவுக்கு பின்னு தான் பிரித்து பேசணும். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் புகழ் என்றென்று வாழ்க. ஐயா பாரதிராஜாவுடைய இழப்பு, அதாவது ஒரு உலக சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவர் சாதாரண ஒரு தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே சாமானியனாக இருந்து ஒரு பெரிய டைரக்டரானவர். சாமானிய மக்களை நிறைய பேர் ஹீரோ ஆக்கியிருக்காரு, நிறைய பேரை ஹீரோயின்கள் ஆக்கியிருக்காரு. நிறைய படங்களை சாமானியம் கூட எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு காட்டினவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. இந்திய சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். அவருடைய ஆத்மா சாந்தி. ஏறக்குறைய 45 ஆண்டுகளாக பாரதி ராஜா என்ற அவர்கள் தொழில் செய்யும்போது டிஜிபி மலேசியா மற்றும் பல நாடுகளுக்கு நமது பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் அவர்கள் மனுஷனும் மலேசியா வந்திருந்தார்கள். நான் ஒரு அருமையான டைரக்டர். இது நம்ம விட்டு சென்றாலும் அவர் செய்த பணிகள் அந்த கண்மணி இருக்கிறது. அவர் எத்தனையோ நட்சத்திரங்கள், சினிமா நட்சத்திரங்கள் அவர் அவர்கள் இழந்து வாடும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மற்ற சினிமா ஒரு பெரிய
ஒரு சிறிதா அவர் ஆத்மா சார்ந்த எல்லாம் வார்த்தை வணக்கம். நிறைய பேசணும், ஆனால் பேச வேண்டியது எல்லாமே டைரக்டர்கிட்ட தான் பேசணும், பாரதி ராஜா சார். இப்போ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுறதுங்கிறது பெரிய துர்பாக்கியமான சூழ்நிலை தான் எனக்கு. நாங்கள் சினிமாவை தேடி வரும்போது ஒரு இரும்பு கோட்டையாக இருந்ததை ஒரு பெரியார் எப்படி தமிழ் சமுதாயத்தில் உடைச்செறிஞ்சு வந்தாரோ அந்த மாதிரி பாரதி ராஜா சினிமாவில் வந்து யார் வேணாலும் டைரக்டர் ஆகலாம், யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முதலாக நாங்கள் டைரக்டராக வர்றதுக்கு முன்னால் அவங்கள மட்டும்தான் ஒரு பெரிய டைரக்டரை நினச்சது பாரதி ராஜா மட்டும்தான். நான்லாம் அவர்கிட்ட என்னுடைய நண்பர் பாக்யராஜ் அவர் கூட ஒர்க் பண்ணார். நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலைனால கூட மானசீகமாக எப்பவுமே எங்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிறது, என்னுடைய மனசில் வாழ்ந்துட்டு பாரதி ராஜா சார். முந்த நேற்று கூட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நாளைக்கு இன்னைக்கு இது நடந்துருச்சு, இல்லைன்னா நாளைக்கு அவரை நேரடியாக சந்தித்து உட்காந்து பழைய கதைகளை எல்லாம் பேசி அவரை சிரிக்க வச்சு போகிறதா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னுடைய துரதிர்ஷ்டம் அவரை கடைசி நேரத்தில் பார்க்க முடியும். அவருடைய இது வந்து தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பேச முடியல. அரசு மரியாதைன்னா தகனம். இந்த மண்ணின் மகா கலைஞன் பாரதி ராஜா மறைந்து விட்டார். அவர் வருகைக்கு பிறகுதான் தமிழ் திரைப்படம் வாழ்வியலை பேசியது, கிராமத்தின் அழகியலை பேசியது. தமிழ் சினிமாவுக்கு உலக கிரீடம் கிடைத்தது பாரதி ராஜாவின் வருகைக்கு பிறகுதான். அந்த மாமனிதனின் புகழை காலம் உச்சரித்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கலைஞன், சிறந்த கலைஞன் தன்னை மட்டும் உருவாக்கிக் கொள்கிறவன் இல்லை. ஒரு கலைஞன் தன்னை உருவாக்கி கொண்ட பிறகு கலைஞர்களையும் உருவாக்கினால் அவன்தான் மகா கலைஞன். இன்றைக்கு திரையுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கலைஞர்கள் பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது பாரதி ராஜாவின் உந்து சக்தியால் தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டவர்கள். அவருடைய புகழ் காலமெல்லாம் நின்று நிலைப்பதற்கு இந்த நாட்டு மக்களும் ரசனையும் தொடர்ந்து அவருக்கு துணை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு எங்கு நடைபெறும் என்பதை குடும்ப தலைமை தீர்மானித்திருக்கிறது. பாரதி ராஜாவின் குடும்பத்தார் பாரதி ராஜா அவர்களை அவர் பிறந்த மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. எந்த மண்ணில் அவர் முதல் தண்ணீர் குடித்தாரோ, எந்த மண்ணின் காற்றை அவர் சுவாசித்தாரோ, அந்த மண்ணின் படுக்கையில் அந்த மகா கலைஞன் தன் கடைசி படுக்கையை தேடிக்கொள்ளப் போகிறார். நாளை முற்பகல் அவரது உடல் தேனி மாவட்டம் காற்றோட்டுக்கு அருகே உள்ள அவரது பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணி அளவில் அடக்கம் நடைபெறும் என்பதை குடும்பத்தாரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு கலை உலகத்தின் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜா அவர்களுக்கு
காவல்துறை மரியாதை வழங்கப்படும் என்று அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருப்பதைக் கண்டு நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். அந்த அரசு மரியாதையை வழங்கிய தமிழ்நாட்டு அரசுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜாவின் புகழ் ஓங்கும். கலைத்துறை மட்டுமல்ல, பொதுமக்களும் பாரதி ராஜாவுக்காக இரங்கல் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தனிமனித வாழ்வையும் தன் கலைப்படைப்பால் பாதித்த பெருங்கலைஞர் பாரதி ராஜா. அவர் புகழ் நிலைக்க, அவர் பெயர் வாழ்க. மரணம் என்பது அவரது பௌதிக உடலுக்கு மட்டும்தான், அவரது கலைக்கல்ல. அவரது கலை காலம் கடந்தும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைகளை, கனவுகளை, நிராசைகளை, பண்பாட்டு பெருமைகளை, வீரியத்தை இந்த மண்ணுக்கு விளக்கிக் கொண்டே இருக்கும் பாரதி ராஜாவின் பெயரும் அவர் கலை படைப்புகளும் வாழ்க. அந்த டைம் வத்தல் குண்டு அருகே உள்ள காற்றோடு வத்தல் குண்டு அருகே உள்ள காற்றோடு தேனி மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கொடைக்கானல் பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கும் காற்றோட்டில் பாரதி ராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது உடல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு அடக்கம் செய்யப்படவிருக்கிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக நீலாங்கரை வீட்டில் அவரது உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. அலையலையாக கலைத்துறையினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மிச்சமுள்ள பொதுமக்களும் கலைத்துறை நண்பர்களும் அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவரது உடல் சென்னையில் இரவு 9 மணி வரைக்கும் அஞ்சலிக்கு அனுமதிக்கப்படும். பிறகு சென்னையை விட்டு பிறந்த மண்ணுக்கு பாரதி ராஜா புறப்படுவார். இயக்குநரில் சிகரமாக விளங்கிய பெருமதிப்பிற்குரிய பாரதி ராஜா அவர்கள் இன்று இயற்கை தினார் என்கிற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகும். தமிழ் திரையுலகில் ஏராளமான இயக்குநர்கள் இருந்திருக்கிறார்கள், வெற்றிகரமான படங்களையும் தந்திருக்கிறார்கள் என்பதற்கு மறுப்பதற்கு இல்லை. இன்றைக்கு திரையுலகில் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிற பல திரை நட்சத்திரங்களை உருவாக்கி தந்த பெருமை நம்முடைய பாரதி ராஜா அவர்களை சாரும் என்பது மறுக்க முடியாத ஒரு பேர் உண்மை. அது மட்டுமல்ல, பெரும் நகரங்களில் பெரும் ஸ்டுடியோக்களில் மட்டும் இருந்த கேமராவை கிராமப்புறத்திற்கு கொண்டு சென்று இயற்கையாக வயல், வாய்க்கால், ஆறு, குளம், குட்டை, ஏரி என இயற்கையை பயன்படுத்தி அதன் மூலமாக நல்ல படங்களை எடுத்தது மட்டுமல்ல, சமூகத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படங்கள், குறிப்பாக கருத்தம்மா போன்ற படங்கள் தமிழக மக்களிடத்தில் இருந்த, குறிப்பாக பெண் குழந்தைகளை வேண்டாம் என்கிற நிலையில் இருந்த அந்த மூட நம்பிக்கையிலிருந்து திசை மாற்றி மூட நம்பிக்கைகளை ஒழித்து கட்டக்கூடிய மிகச்சிறந்த படங்கள், பல படங்கள். முதல் மரியாதை உட்பட பல்வேறு படங்களை மிக சிறப்பாக தயாரித்து தமிழ் மக்களுக்கு வழங்கிய இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா அவருடைய மறைவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலும் மாநில செயலாளர் இன்றைக்கு ஊரில் எல்லை தோழர் வீரபாண்டியன் அவர்களின் சார்பாகவும் அஞ்சலியை தெரிவித்து அவரது பிரிவால் பாடுகிற அவருடைய துணைவியார், மகள் மற்றும் உறவினர்கள், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இயக்குனர் இமயம் அண்ணன் பாரதி ராஜா அவர்கள் மறைவு தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய திருநாட்டிற்கும் நம்முடைய உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு சோதனை. ஆழ்ந்த இரங்கலை புதிய நீதி கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள்
50 ஆண்டுக்கு மேலாக இந்த தமிழ் உலகத்திற்காக, கலை உலகத்திற்காக அவர் வாழ்ந்து காட்டியவர். அவர் நம்முடைய இதயத்திலே என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். தமிழர்களுடைய இதயத்திலே என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய கலைப்படைப்பு, அவர் கலையை காதலித்தாரா, கலை உலகம் அவரை காதலித்ததா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மிகப்பெரிய விழாவை எடுத்தவர். புரட்சித் தலைவருக்கு நெருங்கிய நண்பராக அவர் இருந்தவர். அவர் பாக்யராஜ் அவர்களை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தும் போது கூட புரட்சித் தலைவர் அவர் பாரதிராஜாவிடம் சொன்னது எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. உன்னுடைய துணை இயக்குனரை, அசோசியேட் இயக்குனரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறீர்களே, உங்களுடைய மனது மிகப்பெரிய மனது என்று. அப்படி புரட்சித் தலைவரால் பாராட்டப்பட்டவர். புரட்சித் தலைவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர். கலை உலகத்தில் எத்தனையோ இயக்குநர்களை கொண்டு வந்தவர். எத்தனையோ கலைஞர்களை, எத்தனையோ கதாநாயகிகளை கொண்டு வந்தவர். உலகம் உள்ளளவு, தமிழகம் உள்ளளவு நம்முடைய பாரதியாருடைய புகழ் என்றும் இருக்கும். அவர் மறையவில்லை, மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது குடும்பத்திற்கு அவரது மகன் மனோஜ் அவருடைய மறைவிற்கு பிறகு அவர் மிகவும் நொடிந்து விட்டார்கள். 2 ஆண்டு காலத்திற்கு முன்பு கூட அவருக்கு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆனது. அப்போது எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு நானும் ஆர்கே செல்வமணியும் கொண்டு சென்று அவருக்கு கல்கத்தாவிலே இருந்தும் நம்முடைய பெங்களூரில் இருந்தும் சிறந்த டாக்டர்களை வரவழைத்து அன்றைய தினம் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றினோம். 2.5 ஆண்டு காலத்திற்கு பிறகு காலன் அவரை கொண்டு சென்றிருக்கிறது. காலன் கொண்டு சென்றாலும் நம்முடைய பாரதியாருடைய புகழ் மண்ணுள்ளளவும் தமிழ் உள்ளளவும் என்றும் இருக்கும். நன்றி, வணக்கம். நம்முடைய இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் நம்மை விட்டு மறைந்துள்ளார்கள். இது தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய இழப்பு. இன்று தமிழ் திரைப்படத்துறையில் நூற்றுக்கணக்கான நடிகைகள், நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என பல பேரை அறிமுகப்படுத்தியவர். மிகப்பெரிய ஆலமரம், பல விருதுகளை உருவாக்கியவர். இன்று அவர் நம்மை விட்டு பிரிந்துள்ளார். இது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா திரைப்படத்துறைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது அனைத்து தமிழக முதல்வரோடு ஒரு நல்ல உறவோட, உரிமையோடு எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எங்களுக்கான சொல்யூஷனை கொண்டு வந்தவர். இன்று நாங்கள் அனாதையாக இருக்கிறோம்னா அது உண்மைதான். அது பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு சமயங்கள் நடத்தினவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லாமல் தமிழர்களோட உரிமைக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத போராடிய மிகப்பெரிய போராளி. ராமேஸ்வரத்தில் தமிழ் ஈழத்துக்காக மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி உலக மக்களின் அனைத்து கவனத்தையும் திரும்ப செய்தவர். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் உரிமைக்காக நெய்வேலியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்தியாவையே தமிழ்நாடு பக்கம் திரும்ப வைத்தவர். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அரசியல் பின்புலத்தை எதிர்பார்க்காமலும் மிகப்பெரிய தியாகங்களை செய்த மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய கலைஞன், மனிதநேயம் உள்ளவர். அவருடைய மறைவு எங்கள் அனைவருக்கும் இதயத்தை மிக சுக்குநூறாக்கியுள்ளது. குழந்தை மனசு கொண்ட ஒரு கலைஞன். ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இது போன்ற ஒரு நிலை வந்தபோது சகோதரர் ஜேசிஎஸ் அவர்கள் எம்ஜிஎம் மருத்துவமனையில் சேர்ப்பித்து அவரை காப்பாற்றி நம்மோடு இருக்க செய்தார். ஆனாலும் இன்று அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும், அவர் பூதவுடன் நம்மை விட்டு பிரிந்தாலும், அவர் புகழுடம்பு என்றும் குறையாது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளை தேனியில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளைக்கு தமிழ் திரைப்படத்தை சேர்ந்த அனைத்து படப்பிடிப்புகளும் நிறுத்தப்பட உள்ளது. அனைத்து கலைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், தொழிலாளர்களும் கலந்து கொள்வதற்கு வசதியாக நாளை படைப்பிடிப்புகள் எதுவும் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.